வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பூரசை இலையில கொழுக்கட்டை தான். அதை பூர்ண கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தேவையான பொருள் பச்சரிசி மாவு, வெல்லம், கடலைப்பருப்பு, தேங்காவையும் ஏலக்காவையும் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுக்கோங்க, நெய், உப்பு, பூரசை இலை. முதல்ல நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பை நல்லா வேக வச்சுக்கோங்க. நம்ம வேக வச்சுட்டு வரலாம். கடலைப்பருப்பை நம்ம நல்லா அவிச்சு எடுத்து வந்தாச்சு. இந்த மாதிரி நல்லா குலைவாக இருக்கணும். ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யை ஊற்றி நம்ம அவிச்சு வச்சுருக்கிற கடலைப்பருப்பை அதில் போட்டு நல்லா மேஷ் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற அச்சு வெல்லத்தை நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கட்டியாக வந்தோடனே நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். எடுத்து வச்சுருக்கிற மாவில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெந்நீர் எடுத்து மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதோட பதம் வர்ற வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். அப்படியே இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பூவரசை இலையை அழுக்கு இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. பூவரசை இலையில் மாவு கொஞ்சம் உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி வைங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற இனிப்பை கொஞ்சமாக உள்ள அள்ளி வச்சு அதை மூடிடுங்க. இதே மாதிரி எல்லா மாவுலேயும் நம்ம பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சு நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வைங்க. பூவரசை இலையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அது கூட இல்லை, பூவரசை இலையில் கொழுக்கட்டை வைக்கும் சில கொழுக்கட்டை நல்ல வாசமாகவும் இருக்கும். இப்போ நம்ம அவிச்சு எடுத்து வரலாம். இப்போ எல்லாத்தையும் வச்சாச்சு. இப்போ இட்லி பாத்திரத்தை மூடிக்கலாம். இப்போ கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டு இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு? இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.